everyone, welcome to BJ Vlogs. இன்னைக்கு ரொம்பவே ஃபன்னான அதே டைம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கேமோட தான் வந்திருக்கும். ஸ்ட்ரைட்டா கேமுக்குள்ள போயிடலாமா? சரி, அப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா கேமுக்குள்ள போயிடலாம். அந்த டஃப்பான கேம் என்னன்னு நம்ம பார்ப்போம். டைம் வந்து 2 minutes. சரியா? சோ செட் பண்ணிரேன். ஐயோ டஃப் ஆயிருமா? 6:24 வரை டைம் இருக்கு. இது எடுக்கவே கஷ்டம். ஐயோ மாசம் என்ன இதுல வைக்கணும்? ஆமா, இங்க கிட்ட கொண்டு வந்து தான் வைக்கணும். கைய வச்சு தட்டாதீங்கப்பா. நான் எங்க தட்டினேன்? ஏடு சீட்டிங் பண்ணக்கூடாது. நான் எல்லாம் சீட்டிங் பண்ண மாட்டேன். இதுல இருந்து எடுக்கவே முடிய மாட்டேங்குது. நம்ம எல்லாம் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அதை அசால்ட்டாக பண்ணி முடிப்போம். ஐயோ வெளியே போயிட்டானே. அப்படி போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது. அங்க வைங்க. இதுக்குதான் ஒவ்வொருத்தரா விளையாடணும் இவைய கூட. அவ்வளோதான். தட்டி விடலாம், தட்டி விடலாம், தட்டி விடலாமா? என்னங்க 2 பேருமே விளையாட முடியல. என்ன இப்படிலாம் பண்ண விடாதுங்க, சும்மா இருங்கங்க. இது சும்மா இருந்தா நான் வின் பண்ணிடுவேன். என்னங்க தாங்கங்க. ஐயோ தோல்வி பயம் வந்த உடனே அவ இப்படிதான் பண்ணுவாவ. நான் தான் வின்னர். 2 4 5 நான் 6. அலாரமும் கரெக்டா அடிச்சிட்டு. சோ யாரு வின்னர்? நீ தான் வின்னர். நம்ம வந்து படுதோல்வி. படுதோல்வி இல்ல, ஒரு பால்ல. ஆனா ஆக்சுவலா அவங்க சீட்டிங் பண்ணாம பால் தட்டி விடாம இருந்தா நான் கிட்டத்தட்ட 10 பால்ஸ் எடுத்திருப்பேன். அவங்க 1 பால் தான் எடுத்திருப்பாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. சொல்லு பாருங்க, நான் வந்து 5 பால் எடுத்திருக்கேன். நான் 6 பால் எடுத்து இந்த கேம்ல வின் பண்ணிட்டேன். சரி, இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் கேம்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.